ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டால் இருக்கிற முருங்கைக்கீரையை பறித்து தான் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும் முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அயன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக டெய்லி குடிச்சிடுவாங்க, நல்லாவே ரிசல்ட் தெரியும். ப்ரெக்னென்ட் லேடிஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அயன் டெஃபிஷியன்சி நிறையா இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். ப்ளஸ் ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக குடிக்கலாம். வாங்க பார்த்துக்கலாம் எப்படி பண்ணலான்னு. இப்போது நம்ம மரத்தில் பறித்த கீரையை 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டு இதில் ஒரு 4 மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக சால்ட்டு, தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் வச்சு 1 டம்ளர் சுண்டுற அளவுக்கு ஊற்றணும். ஸோ கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா சாரும் தண்ணியில் இறங்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் எத்தனை பேர் தேவைப்படுறீங்களோ அத்தனை பேருக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதை சும்மா லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி அப்படியே பாதியாக சுண்டணும். அப்போ தான் அந்த கீரையில் இருக்கிற சாறு நல்லா எடுக்கும் அதுலேருந்து. இப்போ பாருங்கள், இதில் ஊற்றின தண்ணியை விட ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே கொதிச்சு கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிப்ஸ்லாம் எடுத்து சொல்லுவாங்க அயனுக்காக, அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அயன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ட்ரிப்ஸ்லாம் கூட ஏற்றிருக்கேன். பட் என்னோட சித்தி ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி டெய்லி வந்து இது மாதிரி முருங்கைக்கீரையை வந்து கொதிக்க வச்சு குடித்தா அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மார்னிங் வெறும் ஃப்ரெஷ் முருங்கைக்கீரையை இது மாதிரி அலசிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக லைவ் ரிசல்ட்ஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதான், இது நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு, ரெடியாக இருக்குது குடிக்கிறதுக்கு. மார்னிங் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை டெய்லி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.